சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம். சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா, சீரியல் பாப்பா, வேற என்ன புடுங்குவ? கக்குசு கலவரத்துல களவாங்கிற பயில்கிட்ட போய் நீ ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு கக்குசா தானடா நாரும். உன் இடத்தினை உறுதி செய், இது என் இடம். அவர்களுக்கே தொடர்ச்சியாக வாக்களித்து அதிகாரத்தை கொடுத்த நாம் தான் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினால் தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது. தரமான குடிநீரை தர இயலாத அரசு குப்பையை கூட ஒழுங்கா அள்ள தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்த நாடு குப்பை மேடா தானடா மாறும். தமிழ்நாடு என்கிற சிறிய நிலப்பரப்பிற்குள் காலடியில் குறுகி அடங்கி இந்த நிலத்தையும் கண்முன்னே பறிகொடுத்துக் கொண்டிருக்கிற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல. எந்த அதிகாரம் நம் அன்னை நிலத்தை நம்மிடத்தில் இருந்து பறித்து முதலாளிகளுக்கு கையளிக்கிறார்களோ அவர்களுக்கே தொடர்ச்சியாக வாக்களித்து அதிகாரத்தை கொடுத்த நாம் தான் பெரும் குற்றவாளிகள். என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை நீங்கள் பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 மாதம்தான் சுமக்கிறாள். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை சுமக்கிறாள். அன்னையின் மடியிலிருந்து நீங்கள் இறங்கி முதலடி வைத்தது அவள் மடியில் தானே. இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தானே. ஆகையினாலே என் அன்பான மக்களே, நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏனென்றால் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள். பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினால் என் அன்பான மக்களே, நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உன் இடத்தினை உறுதி செய், இது என் இடம், இது என் நிலம் என்பதை உறுதி செய். உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நீ நிற்கவே இடமில்லை, நீ நிற்பதே உன் இடமில்லை என்றால் நீ அகதி, நீ நாடோடி. இதைத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார். அப்படி தாய் நிலத்திலேயே வாழ்விடத்தை இழந்து அகதியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை என்னினும் இளைய என்னுயிர் தங்கைகள் தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை கவற்றி கவலைப்பட மாட்டான். மக்களின் வாக்கை குறிவைப்பவன் அவர்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் பதிவு செய்கிறோம், நாங்கள் உங்களின் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களின் வாக்குக்கானவர்கள் அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வளர்ச்சி என்ற சொல், வேலை வாய்ப்பு என்ற சொல் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும். டெவலப், எம்ப்ளாய்மெண்ட், இது போன்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளில் விழும். ஆனால் எது வளர்ச்சி என்று கேட்டால் எவரிடத்திலும் இருந்து பதில் வர. என்னரும் தமிழ் சொந்தங்களே, என்னிலும் இளைய என்னுயிர் தம்பி தங்கைகளே, இந்த நாடு தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது. வெறும் அற்ப ஒரு 500,000 முதலாளிகள் வாழ்வதற்கு மொத்த நாட்டு குடிகளையும் நாசம் செய்கிறது. இங்கே வளர்ச்சி வளர்ச்சி இதை நுட்பமாக கவனிக்கணும். வளர்ச்சியை நோக்கி ஒரு நாடு போகிறது அப்படின்றால் ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக சமமாக தரமாக தன் நாட்டின் குடிகளுக்கு அந்த அரசு கொடுக்கிறது. ஏழைக்கொன்று, பணக்காரனுக்கொன்று, உயர்ந்தவனுக்கொன்று, தாழ்ந்தவனுக்கொன்று இல்லாது
எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை ஒரு அரசு கொடுக்கிறது அல்லது கொடுக்க முயற்சிக்கிறது என்றால் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம். உயிர்காக்கும் மருத்துவம் அது மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை என்ற நோக்கிலே ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று என்று இல்லாது இந்த நாட்டின் முதல் குடிமகன், இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குவது அது வளர்ச்சி. ஒரு நாட்டின் குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது, தரமான குடிநீரை தர இயலாத அரசு அரசா தரிசா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். தண்ணீரை கொடுக்க முடியாது தனியார் முதலாளி, அப்பலோ கின்லே அக்கோஃபனா அந்த முதலாளி தான் கொடுப்பான். மருத்துவம் தனியார் முதலாளி தான் கொடுப்பான். போக்குவரத்து தனியார் முதலாளி தான் நடத்துவான். கல்வி தனியார் முதலாளி தான் நடத்துவான். தரமா அவனால் தான் கொடுக்க முடியும். கடைசியாக என்ன நடந்தது? குப்பையை கூட தனியார் முதலாளி தான் சரியாக அள்ளுவார். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, ஒரு கிலோ குப்பையை அள்ள 12 ரூபாய். ஒரு கிலோ குப்பை அள்ளுறதுக்கு 12 ரூபாய் அவன் எழுதி வச்சிருக்கிறது. இந்த அரசு நடத்துற கழிவறைகளை, இந்த கழிவறை கழுவ 3 ரூபா செலவழிச்சா நல்லா கழுவிடலாம், பளிச்சுன்னு கழுவிடலாம். 350 ரூபா ஒரு கக்குச கழுவ. இவங்க அந்த கக்குசிலே பூட்டி வச்சு கக்குசு கழுவுறதுல களவாங்கிற பயில்கள்ட்ட போய் நீ ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு கக்குசா தானடா நாரும். குப்பையை கூட ஒழுங்கா அள்ள தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்தா நாடு குப்பை மேடா தானடா மாறும். எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோங்கிறாங்க. 80 கோடி ஏழைகள். வளர்ச்சி. தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது. தொண்டு நிறுவனங்கள், இந்த குழந்தை பேர் குஷி, இவள் பூஞ்ச நோய்பட்டு கிடக்கிறாள், ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்ணும் வாடிய முகமுமாக குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள். ஏன்? உணவில்லை. சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று, குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது. ஏன் அந்த குழந்தைகளுக்கு உணவில்லை? அப்போ ஏன்? உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்திலிருந்து ஒரு 500 ரூபாயை கொடுத்து உதவுங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கையேந்துறது என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே, இந்த இளம் தளிர்கள் தானே. அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? வளர்ச்சி என்றால் எது? எதை நோக்கிய வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அதானி இருக்கிற நாட்டில்தான் 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். உடன் பிறந்தாரே, இது வளர்ச்சி. பசியோடு என் நாட்டு குடிகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள். பசியோடு என் தேசத்தின் பிள்ளைகள், பச்சிளம் குழந்தைகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த ஆட்சியாளர்கள் தர முடியுமா? தந்து இருக்கார்களா? பிறகு எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? விரைந்து செல்ல சாலை 4 வழி 8 வழி, அதிலே பயணிக்க 1.5 கோடி 2 கோடி 80 லட்சம் 90 லட்சத்திற்கு மகிழ் உந்துகள் கார், மலையை நொறுக்கி மாளிகை, மலையை கற்களாக்கி சாலை ரோடு, விரைந்து செல்ல சாலையிலே போகும்போது பளபளக்கும் கண்ணாடிகளிலே உயர்ந்த மாளிகைகள், அந்த கட்டடத்திற்கு பின்னே போனால் இடிந்த குடிசை, பலாயிரக்கணக்கான பாவப்பட்ட மக்கள் பட்டினியும் பசியுமாக, ஒட்டிய வயிறும் கிழிஞ்ச துணியும் பஞ்சரஞ்ச தலையுமாக பல கோடிக்கணக்கான மக்கள். எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? 8 வழிச்சாலை போடும்போது இவர்கள் சொன்ன காரணம் என்ன? விரைந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம். சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா, சீரியல் பாப்பா, வேற என்ன புடுங்குவ? எங்கடா போறிய சீக்கிரம்? எங்க போற? பெட்ரோல் செலவு குறையும், சீக்கிரம் போயிடலாம். கார்ல போறவனை பற்றியே கவலைப்படுகிற என் நாடு, கார்ல போறவனுக்கு
சோறும் நீரும் கொடுக்கிற உழவர் குடியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை? அதான் கேள்வி. எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? 5000 ஏக்கரிலே 5369 ஏக்கரிலே ஏர்போர்ட் கட்டுவதல்ல வளர்ச்சி, ஏர்பூட்டி உழுவதுதான் வளர்ச்சி. பசி இல்லாத நாடு அடிமை இந்தியாவிலே இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த முழக்கம், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா. அடிமை இந்தியாவிலே அவன் முன்வைத்த முழக்கம் இன்று வரை தேவைப்படுகிறது என்றால் விடுதலை பெற்று 79 ஆண்டுகளிலே நடந்தது என்ன? இந்த ஆட்சியாளர்கள் சாதித்தது என்ன?